ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு சாஃப்ட்வேரை நம்ம இன்ஸ்டால் பண்ண பிறகு, அதுக்கு கிராக் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதோட சேர்த்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, சப்போஸ் அதில வந்து ஏதாவது எரர் காமிச்சது, ஆர் யூ அன் அட்மின் அப்படின்னு ஏதாவது எரர் காமிச்சது அப்படின்னா, அது எப்படி நம்ம கிளியர் பண்ணிட்டு நம்ம வந்து சாஃப்ட்வேர்ல கீ ஜென் போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறதுக்காக, ரிவிட் சாஃப்ட்வேர் நான் ஓப்பன் பண்றேன். ஓப்பன் பண்ணிட்டு, இதுதான் நம்ம வந்து எக்ஸ்போர்ட்ஸ் இது உங்களுக்கு தெரியணுங்கிறக்காக நான் டெஸ்க்டாப்ல போட்டிருக்கேன். இந்த எக்ஸ்போர்ட்ஸ்ங்கிறது தான் கிராக் ஃபைலு. இப்போ வந்து நான் ரிவிட் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிட்டுருக்கேன். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்டின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான பிரஸ் பண்ணிருங்க. உங்களுக்கு வேற ஏதாவது இது சாஃப்ட்வேர் இல்லன்னா இந்த மாரி ஏதாவது உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, அத கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அதுக்கான வீடியோ போடுறேன். இப்போ இதுல ஆக்டிவேட்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? அத நீங்க பிரஸ் பண்ணுங்க. இப்ப ஆக்டிவேட் குடுத்தோனே நமக்கு வந்து நம்ம குடுத்த இதுக்கான சீரியல் நம்பர் வந்து 6666969 குடுத்துருக்கோம். இப்ப ரிக்வெஸ்டட் கோட் வந்துட்டு இந்த மேல ரிக்வெஸ்டட் கோடுன்னு இருக்கு பார்த்தீங்களா? இத மட்டும் நீங்க அப்படியே காப்பி பண்ணுங்க. இப்படி வச்சுட்டு Ctrl+C காப்பி. நமக்கு மவுஸ் வந்து அதில ஒர்க் ஆகாது. Ctrl+C குடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. அடுத்தது கீழ பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கும். கனெக்ட் நவ் அண்ட் ஆக்டிவேட். 2வது ஐ ஹேவ் அன் ஆக்டிவேஷன் கோட் ஃப்ரம் ஆட்டோடெஸ்க். 2வது ஆப்ஷன் நீங்க குடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாரி நம்ம கிராக் போடும்போது நமக்கு வந்து வைரஸ் செக்யூரிட்டி போட்டிருப்போம் நம்மளுடைய லேப்டாப்ல. K7 போட்டிருப்போம். அதில வந்து ரியல் டைம் புரொடெக்ஷன் வந்து ஆஃப்ல இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஓப்பன் K7 குடுக்குறேன். இதில வந்து இது போடுறப்ப மட்டும் இந்த ரியல் டைம் ஸ்கேனிங் இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து ஆஃப்ல வச்சுக்கோங்க. இல்ல அப்டின்னா கிராக் ஃபைல் வந்து K7 வந்து இது பண்ணிரும். காணாம போயிரும். அது வந்து டெலீட் ஆயிரும் தன்னால. இப்போ வந்து இந்த பேஜ் ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். அடுத்தது எக்ஸ்போர்ட்ஸ் நான் ஓப்பன் பண்றேன். இப்ப இந்த பேஜ் ஓப்பன் ஆயிட்டு, இப்ப இந்த இடத்துல நம்ம வந்து காப்பி பண்ணோம் பார்த்தீங்களா? இதுல வந்து இந்த ரிக்வெஸ்ட்ன்னு இருக்குல்ல, அதுல வந்து நான் அந்த கோட வந்து நான் அப்படியே பேஸ்ட் பண்றேன். Ctrl+V குடுத்து பேஸ்ட் பண்றேன். அடுத்து கீழ இருக்கிற அந்த ஆட் பிரஸ் ஜெனரேட்ன்னு இருக்கு. அத அழிச்சிட்டு, ஜெனரேட்ன்னு நான் குடுக்குறேன். இப்ப எனக்கு வந்து ஒரு கோட் ஜெனரேட் ஆயிட்டு. இத என்ன பண்றேன், ரைட் கிளிக் மவுஸ்ல ரைட் கிளிக் குடுத்து, செலக்ட் ஆல் அப்படிங்கிறத பிரஸ் பண்ணி, காப்பி அப்படிங்கிறத குடுக்குறேன். காப்பி பண்ணிட்டு, இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்கு பார்த்தீங்களா? அதுல வச்சுட்டு பேஸ்ட் பண்றேன். நமக்கு வந்து அது எல்லாமே கரெக்ட்டா பேஸ்ட் ஆகிரும். இதுக்கப்புறம் நான் பேட்ச் அப்படின்னு குடுக்குறேன். அப்ப எனக்கு வந்து என்ன எரர் காமிக்குது அப்படின்னா, குட் நாட் கெட் டீபக் பிரிவிலேஜ். ஆர் யூ அட்மின் அப்படிங்கிறத எரர் காமிக்கி. ஓகே நம்ம குடுத்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து அப்படியே இதாக தான் இருக்கும். சரின்னு சொல்லிட்டு நம்ம இங்க நெக்ஸ்ட் குடுத்தோம்னு பாருங்களேன். ஆக்டிவேஷன் எரர் தான் காமிக்கும். நமக்கு ஆக்டிவேட் ஆகாது. இது எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு காமிக்கேன். ஃபர்ஸ்ட்லேருந்து வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நான் அந்த எக்ஸ்போர்ட்ஸ மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ அந்த எக்ஸ்போர்ட்ஸ்ல மவுஸ்ல ரைட் கிளிக் குடுக்கேன். ரைட் கிளிக் குடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இதுல வந்து ட்ரபிள் ஷூட் கம்பேட்டிபிலிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்க அத வந்து பிரஸ் பண்ணுங்க. இப்போ வந்து நமக்கு வந்து அது ஓப்பன் ஆகுது. ட்ரபிள் ஷூட் கம்பேட்டிபிலிட்டி அது வந்து நம்ம குடுக்குறோம். இப்போ நமக்கு ஓப்பன் ஆகுது. இதுல 2 ஆப்ஷன் காமிக்கி. ட்ரை ரெக்கமெண்டட் செட்டிங், ட்ரபிள் ஷூட் புரோகிராம். 2 ஆப்ஷன் காமிக்கி. இதுல வந்து 2வது ட்ரபிள் ஷூட் புரோகிராம். அத பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நமக்கு வந்து இதுல வந்து ஒரு 4 ஆப்ஷன் இருக்கு. அதுல 2வது இந்த புரோகிராம் ரிக்வெஸ்ட் அடிஷனல் பெர்மிஷன் ஐ மீன் 3வது இருக்கு பார்த்தீங்களா? அத நீங்க குடுங்க. டிக் குடுங்க. அந்த 3வது இதுல டிக் குடுத்துட்டு நெக்ஸ்ட் குடுங்க. இப்போ வந்து இதுல வந்து நெறைய கேட்கும். அதுல விண்டோஸ் 8 இருக்கட்டும். மறுபடியும் நெக்ஸ்ட் குடுங்க. இப்போ வந்து டெஸ்ட் த புரோகிராம் அப்படின்னு குடுங்க. டெஸ்ட் த புரோகிராம் அப்படின்னு குடுத்தோனே, நமக்கு வந்து நம்மளுடைய எக்ஸ்போஸ் ஓப்பன் ஆயிட்டு, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நமக்கு அந்த எக்ஸ்போஸ் ஓப்பன் ஆயிட்டுல, இதுல வந்து மறுபடியும் இந்த கீய வந்து காப்பி பண்ணி அதுல பேஸ்ட் பண்ண போறோம். இப்ப பாருங்க, நான் அந்த கீய வந்து அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றேன். நம்ம அப்பவே பண்ணது தான். சப்போஸ் உங்களுக்கு இந்த எரர் எதுவுமே காமிக்கல அப்படின்னா பிரச்சனை இல்ல. நீங்க உங்களுக்கு அது டைரக்ட்டா இது பேட்ச் ஆகிரும். வேற ஒன்றும் இல்ல. அடுத்தது இத அப்படியே பேக் ஸ்பேஸ் குடுத்துட்டு, ஜெனரேட் குடுக்குறோம். நமக்கு வர்ற கீய காப்பி பண்ணிக்கிறோம். காப்பி பண்ணிட்டு, இங்க மறுபடியும் பேஸ்ட் பண்றோம். பேஸ்ட் பண்ணிட்டு இங்க பேட்ச்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? இந்த பேட்ச்ன்னு குடுத்துட்டு தான் நம்ம இங்க பார்க்கணும். பேட்ச். சக்சஸ்ஃபுல்லி பேட்ச்ட் அப்படின்னு வந்துட்டு நமக்கு இப்போ. ஓகே. இப்படி வந்த அப்புறம் நம்ம நெக்ஸ்ட்ன்னு குடுக்குறோம்.
ஆக்டிவேட் ஆகிட்டு இங்க பார்த்தீங்கன்னா, லைசென்ஸ் ஆக்டிவ்னு வந்துட்டு நமக்கு பார்த்தீங்களா, நமக்கு நான் வந்து லைசென்ஸ் ஆக்டிவேட் ஆயிட்டு, இப்ப நான் ஃபினிஷ் குடுக்குறேன். குடுத்துட்டு இப்ப பாருங்க நமக்கு தன்னால இது ஓப்பன் ஆகும். நம்ம பார்க்கலாம். இப்போ இதுல வந்து நெக்ஸ்ட் குடுங்க. ஓகே. இப்போ வந்து க்ளோஸ் த புரோகிராம். இதுலயே நம்ம வந்து குவிட் குடுத்துறலாம். இப்போ வந்து நமக்கு ஆட்டோடெஸ்க் வந்து ஓப்பன் ஆகுது. நான் உங்களுக்கு ஓப்பன் ஆகட்டும். பார்த்தீங்க அப்டின்னா, எனக்கு ரிவிட் ஃபைல் வந்து ஒரு ரிவிட் சாஃப்ட்வேர் ஃபுல்லாவே எனக்கு ஓப்பன் ஆகிட்டு, அவ்வளோதான் நம்ம வந்து கிராக் நம்ம இன்ஸ்டால் பண்ணி எல்லாமே பண்ணிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோல வேற எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு மறக்காம நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இந்த மாரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இது யூஸ் ஆகும் அப்படின்னு நெனச்சீங்க அப்படின்னா, அப்படியே நம்ம வீடியோ நீங்க ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.